வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் மனித உடற்செயன்முறைகளிலே மனிதனின் இயைவாக்கமும் ஓர்சீர்திட நிலையும் என்ற பகுதியை நோக்க இருக்கின்றோம். இங்கே இயைவாக்கம் தொடர்பாக சில வரைவிலக்கணங்கள் பற்றி நீங்கள் அறிந்திருத்தல் அவசியமாகும். அந்த வகையிலே முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். தூண்டல் என்பதை முதலிலே நாங்கள் கவனிப்போம். அகச்சூழலில் நடைபெறும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடற்செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயல்முறை என்பது குறிப்பிடப்படுகின்றது. தூண்டல் என்பது புலனங்கங்களை தூண்டும் வகையில் புறச்சூழலில் நடைபெறும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும். ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், புறச்சூழலில் நடைபெறும் மாற்றங்களை புலனங்கங்களை தூண்டும் வகையில் அம்மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுமாயின் அவை தூண்டல் என அழைக்கப்படும். இங்கு தூண்டல் ஒன்றை புலனங்கம் பெறுமாக இருந்தால் தூண்டற்பேறை அதாவது துலங்கலை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தூண்டலை இனங்காண்பதற்கு உதவும் புலனங்கங்கள் வாங்கிகள் எனப்படும். அந்த வாங்கிகளிலே பார்த்தீங்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், புலன்கள் என்று சொல்லுவோம். அந்த புலன்களிலே மெய் என்பது தோல், வாய், கண், மூக்கு, செவி என்பவற்றை உள்ளடக்கிய இந்த புலனங்கங்கள் குறிப்பிடப்படும். அடுத்து நாங்கள் தூண்டலுக்கு என காட்டப்படுற தூண்டற்பேறு துலங்கல் என அழைப்போம். தூண்டற்பேற்றை காட்டுவதற்கு விளைவு காட்டிகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, விளைவு காட்டிகள் என்பது இரண்டு விளைவு காட்டிகள் மனிதனிலே உள்ளது. ஒன்று சுரப்பிகள், அடுத்து தசைகள். ஆகவே அவற்றை நோக்குவோம். நாங்கள் ஒரு சாதாரணமாக நாங்கள் இயைவாக்கம் என்ற பகுதியை நோக்குவோமாக இருந்தால் நரம்பு தொகுதிகளுடன் கூடிய இயைவாக்கம் நரம்பு இயைவாக்கம் எனவும், நரம்பு தொகுதிகள் இன்றி நடைபெறுகின்ற இயைவாக்கத்தை நரம்பின்றிய இயைவாக்கங்கள், அவை அகஞ்சுரக்கும் தொகுதிகளால் மேற்கொள்ளப்படுவதனால் அவற்றை அகஞ்சுரக்கும் தொகுதி அல்லது நரம்பின்றிய இயைவாக்கம் என அழைப்பதுண்டு. அந்த வகையிலே நரம்பு தொகுதியில் மைய நரம்பு தொகுதி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என அழைப்பார்கள். அதே போல சுற்றியல் நரம்பு தொகுதி என்பதையும் நாங்கள் குறித்து கொள்ள முடியும். ஆகவே நரம்பு தொகுதியிலே பிரதான வகைகளாக மைய நரம்பு தொகுதி, சுற்றியல் நரம்பு தொகுதிகள் காணப்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மைய நரம்பு தொகுதியை நோக்குவோமாக இருந்தால் மூளை என்பது பிரதானமான ஒன்று, அதே போல முன்னான் என்பது பிரதானமான ஒன்று. இந்த மூளை பிரதானமாக மனித மூளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் மூளையம், மூளி மற்றும் நீள்வளைய மைய விளையம் என்பவற்றை உள்ளடக்கிய பகுதிகளாக காணப்படுது. அத்தோடு இங்கே மண்டையோட்டு நரம்புகள் முக்கியமானது பிள்ளைகளை. மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடி காணப்படுகின்றது, 12 சோடி. அதே போன்று முன்னான் நரம்புகள் 31 சோடிகளை கொண்டதாக அமையும். அடுத்து இந்த நரம்பு தொகுதியிலே மைய நரம்பு தொகுதி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். மைய நரம்பு தொகுதி, சுற்றியல் நரம்பு தொகுதி என இரு வகைப்படுத்தப்படுகின்றது. மைய நரம்பு தொகுதியிலே மூளை மற்றும் முன்னான் ஆகிய பகுதிகள் காணப்படும் என்பதை அறிந்து கொண்டோம். சுற்றியல் நரம்பு தொகுதியிலே மண்டையோட்டு நரம்புகள், முன்னான் நரம்புகள் அவை குறித்த எண்ணிக்கையில் அவை முக்கியமானது. மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடிகளும் முன்னான் நரம்புகள் 31 சோடிகளும் அங்கே காணப்படுவதை நீங்கள் அறிந்திருத்தல் அவசியம். மூளை முன்னான் மூளைய மென்சவ்வுகளாலும் மூளைய முன்னான் பாய்பொருளாலும் சூழப்பட்டதாக காணப்படும். அந்த வகையிலே மூளைய முன்னான் மென்சவ்வுகள் 3 வகைகளாக நாங்கள் பிரித்து அறிவோம். மென்றாய் எனப்படுகின்ற பகுதி காணப்படுகின்றது, சிலந்தி வலையுறு எனும் பகுதி காணப்படுகின்றது, அத்தோடு வென்றாயி எனப்படுகின்ற 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த மூளைய முன் சவ்வுகள் காணப்படுது. இது மூளையை முன்னானை பாதுகாப்பதற்காக காணப்படுகின்ற அமைப்பாக உள்ளது. அவ்வாறாயின் இந்த மூளைய முன்னான் பாய்மமானது என்ன தொழில்களை செய்கின்றது அல்லது எவற்றுக்காக அவை காணப்படுகின்றது என்பதை நோக்குவோமாக இருந்தால் மூளையையும் முன்னானையும் தாங்குதல் என்ற பிரதான பணியை செய்கின்றது. அத்தோடு அதிர்ச்சியை உறிஞ்சுகின்ற அமைப்பாக காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாங்கள் மூளை முன்னான் என்பவற்றில் ஏற்படும் அதிர்ச்சியை உறிஞ்சிக் கொள்வதற்காக பாதுகாப்போடு தொடர்பான பகுதியாக அது காணப்படுது.
அத்தோடு உலர்தல் நுண்ணங்கி தொற்றுக்களில் இருந்து பாதுகாப்பதற்கு, அதாவது மூளைக்கு ஈரலிப்பை வழங்குவதற்காகவும் இந்த மென்சவ்வுகள் காணப்படுகின்றது. வெப்பநிலை மாற்றத்தில் இருந்து பாதுகாக்கின்றது, இளையங்களுக்கு போஷணையை வழங்குகின்றது. ஆகவே இவையெல்லாம் பிரதான தொழில்களாக இந்த மூளைய முன்னான் பாய்மத்தினால் மேற்கொள்ளப்படும் பிரதான தொழில்களாக கருதப்படும். அடுத்து மனித மூளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவை மண்டையோட்டு குழியினுள் வைக்கப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியும், மண்டையோட்டு குழியிலே பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. அங்கே நாங்கள் பார்த்தோமானால் ஒருவருடைய உடல் நிறையில் 50ல் 1 அளவான மூளை நிறை காணப்படும் என்பதை நாங்கள் குறித்து கொள்ளலாம். சாதாரணமாக நியூரோன்கள் அல்லது நியூக்ளியா என ஆகிய சுரத்தலடைந்த கலங்களால் இவை உருவாக்கப்படுகின்றது. மனித மூளை நியூரோன்கள், நரம்பு முடிச்சுக்கள் அல்லது நரம்பு கலங்களால் ஆக்கப்படுற நரம்பு கலம் என குறிப்பிடுவோம் போன்றவற்றாலே ஆக்கப்படும். மூளையம், மூளின் நீள்வளைய மைய விளையம் ஆகிய பகுதிகளை மூளை தன்னகத்தை கொண்டிருக்கும். அதாவது மனித மூளையம் எனப்படும் பகுதியையும் மூளி எனப்படும் பகுதியையும் நீள்வளைய மைய விளையம் எனப்படும் பகுதியையும் கொண்டுள்ளதாக அமையும். இந்த நீள்வளைய மைய விளையமானது முன்னானாக நீடித்து செல்வதை நாங்கள் அறிந்திருக்க முடியும். அதாவது மனிதனிலே நீள்வளைய மைய விளையத்தின் தொடர்ச்சியாக முள்ளந்தண்டு என்புகளுக்கிடையில், அதாவது முள்ளந்தண்டு என்பு கோர்வை என்று குறிப்பிடுவோம், முள்ளந்தண்டுகளின் ஊடாக முன்னானாக பயணிப்பதை நாங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். மாணவர்களே, மனித மூளையின் அமைப்பு இங்கே குறிப்பிடப்படுகின்றது. பல சால்களையும் மடிப்புகளையும் கொண்டு அமைந்ததாக இந்த மூளையம் காணப்படுகின்றது. மூளி எனப்படுகின்ற பகுதி காணப்படுவதை அவதானிக்கிறீர்கள். அதோடு நீள்வளைய மைய விளையம் என்பவற்றை கொண்டதாகவும் இது அமைந்திருக்கு. மூளியை குறிப்பிடுவோமாக இருந்தால் இந்த பறவைகள்ல கூடுதலான சிறப்பு விருத்தி அடைந்ததாகவும் அவை காணப்படுவது அறிந்திருப்பீர்கள். மூளையத்தை பற்றி குறிப்பிடுவோமாக இருந்தால் மூளையின் மிகப்பெரிய நன்கு விருத்தி அடைந்த பகுதியாகும். வலது இடது அரைக்கோளங்களாக பிரிக்கப்படுவது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதாவது வலது அரைக்கோளம் உடலின் இடது பக்கத்தையும், பாருங்க பிள்ளைகள், வலது அரைக்கோளம் உடலின் இடது பாகத்தையும், இடது அரைக்கோளமானது உடலின் வலது பாகத்தையும் ஆளுகின்றது அல்லது கட்டுப்படுத்துகின்றது என குறிப்பிடுவோம். அடுத்து இந்த மூளையமானது அதன் மேற்பரப்பு அதிகளவான மடிப்புகளை கொண்டிருக்கும். அங்கே நிறைய பரப்புகள் காணப்படுகின்றது. மடிப்புகள் அல்லது சால்கள் கூடுதலான அளவில் காணப்படுவது. மூளையத்தின் வெளிப்புறம் சாம்பல் நிறமான நரைசடை பொருள் போன்றவற்றால் காணப்படும். அதே போல மூளையத்தின் உட்புறம் வெள்ளை நிற பொருளான வெண்சட பொருள் என்பவற்றால அது காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் மூளையத்தின் தொழில், இந்த மூளையானது அல்லது மனிதனுடைய மூளையின் பிரதான பகுதியான மூளையம் என்ன தொழில்களை ஆற்றுவது என்பதை பார்ப்போம். வாங்கி அங்கங்களிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்வது முக்கியமான ஒன்றாக காணப்படும். ஆகவே வாங்கிகளின் ஊடாக பெறப்படுகின்ற கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்ளுதல், கணத்தாக்கங்களினால் கிடைக்கப்பெறும் தகவல்களை விளங்கிக் கொள்வது, அந்த தகவல்களை விளங்கிக் கொள்வது போன்ற செயற்பாடுகள், அத்தகவல்களை களஞ்சியப்படுத்துதல், தேவையான விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுதல் அல்லது ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். அதே போல புலன்களை உருவாக்கல், வலி, பார்வை போன்ற உதாரணமாக அவற்றை குறிப்பிடலாம். மனம் போன்றவற்றை புலன்களை உருவாக்குதல். உயர் உள செயற்பாடுகளை ஆளுதல், அது முக்கியமான ஒன்றாகும். உயர் மன செயற்பாடுகள் என குறிப்பிடுவோம். அங்கே கற்றல், சிந்தனை ஆற்றல் போன்றவற்றை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்து இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பாகவும் இவை காணப்படுகின்றது. அதுபோல மூளி என்ற பகுதியின் தொழிலை நாங்கள் கூறுவோமாக இருந்தால், மூளையத்திற்கு பின்புறமாக நேர்கீழாக காணப்படும் அங்கே காணப்படுற அமைவிடம் குறிப்பிடப்படுகின்றது. 2 அரைக்கோளங்களை கொண்டுள்ளது. வெளிப்புறமாக நரைசட பொருளும் உட்புறமாக வெண்சட பொருளும் காணப்படும். பிரதான தொழிலாக இங்கே உடற் சமநிலையை பேணும் ஆற்றல் கொண்டதாக அமையும்.
அத்தோடு இச்சை வழி செயல்களை கட்டுப்படுத்துகின்ற அமைப்பாகவும் இவை கருதப்படுகின்றது. உடல் இயக்கங்களின் போது அங்கங்களை ஒருங்கிணைக்கும் செயற்பாடு. உண்மையிலே மூளி என்பது உடல் இயக்கங்கள்ல தசைகளை ஒன்றிணைக்கின்ற செயற்பாட்டை செய்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றின் மூலமாக மூளையின் தொழிலை அறிய முடியும். அடுத்து நீள்வளைய மைய விளையத்தின் தொழிலை நோக்குவோமாக இருந்தால் அவர் காணப்படும் இடம் மூளைக்கு பின்புறமாக அமைந்திருக்கும். தொழிலை கருதுவோமாக இருந்தால் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற அமைப்பாக காணப்படும். சுவாச தொகுதி அல்லது சுவாசத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பாக காணப்படும். தெரிவினை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இவை செயற்படுகின்றது. ஆகவே நீள்வளைய மைய விளையமானது முக்கியமான பகுதிகளை அல்லது தொழில்களை ஆற்றுகின்றது. இங்கே முன்னான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். நீள்வளைய மைய விளையத்தை தொடர்ந்து அவை முன்னானாக முள்ளந்தண்டினுள் பிரயாணம் செய்கின்றது. அதிலே ஒரு அமைப்பு, முன்னானின் அமைப்பு, குறுக்குவெட்டு தோற்றம் இங்கே காட்டப்படுகின்றது. முக்கியமான பகுதிகளாக இங்கே நாங்கள் மைய கால்வாய் எனப்படுகின்ற பகுதியை கருதுகின்றோம். இங்கே வெண்சட பொருள், நரைசட பொருள் என்பவை காணப்படும் ஒழுங்கு தரப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இங்கே முதுகுப்புற திரட்டு என்பவற்றையும் நாங்கள் நோக்கலாம். நீள்வளைய மைய விளையத்தை தொடர்ந்து முன்னான் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். முள்ளந்தண்டின் ஊடாக பயணிக்கும் உருளை வடிவ கட்டமைப்பாக இவை தொடர்ந்து செல்கின்றது. அதாவது நீள்வளைய மைய விளையம் முள்ளந்தண்டினூடாக முன்னானாக பயணிக்கின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். இங்கே வெளிப்புறமாக வெண்சட பொருள், உட்புறமாக நரைசட பொருள் என்பவையும் காணப்படுகின்றது. முதுகுப்புறத்தில் முதுகுப்புற திரட்டு காணப்படும். இவை புலநரம்பு களத்தின் கலவுடல்கள் ஒன்று சேர்வதால் உருவாக்கப்படும். மாணவர்களே, இங்கே நாங்கள் புலன் நரம்பு களத்திலே காணப்படுகின்ற நரம்பு களம் ஒன்றை கருதுவோமாக இருந்தால் அங்கே கலவுடல், நரம்பு முளைகள் முக்கியமான பகுதிகளாக காணப்படும். இங்கே கலவுடல்கள் ஒன்று சேர்வதனால் இந்த முதுகுப்புற திரட்டு எனும் அமைப்பை உருவாக்குகின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். தொழில் தெரிவில்லில் பங்கு பெற்றுதல், அதாவது இந்த முன்னாடாக நடைபெறும் செயற்பாடு தெரிவினை என குறிப்பிடுவோம். அந்த தெரிவினை செயற்பாட்டில் நரம்பு செல்லும் பாதையை தெரிவில் என குறிப்பிடுவோம். அதாவது வாங்கிகளால் வாங்கப்பட்ட கணத்தாக்கம் விளைவு காட்டி வரை, முன்னானின் ஊடாக விளைவு காட்டி வரை செல்லும் பாதை பற்றி அந்த பாதை தெரிவில் என குறிப்பிடுவோம். அந்த வகையில் இங்கே தெரிவில் தொடர்பாக ஒரு பயணம் பாதை காட்டப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வாங்கிகள் பொதுவாக புலனங்கங்கள், அவற்றினூடாக வாங்கப்படுற வாங்கிகள் இவ்வாறாக புலன் நரம்பு களத்தை அடைகின்றது. இங்கே முன்னானின் காணப்படுகின்ற இடைத்தூது நரம்பு களத்தை அடைகின்றது. பின்பு இயக்க நரம்பு களத்தினூடாக விளைவு காட்டியை அடைகின்றது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், இந்த விளைவு காட்டி எனப்படுவது சுரப்பிகளும் தசைகளும். ஆகவே வெளிக்காட்டப்படுகின்ற விளைவு காட்டி ஒன்று சுரப்பிகள் விடுவிக்கப்படுவதுடன் தொடர்பு பட்டதாக இருக்கும், அல்லது தசைகளுடன் தொடர்பு பட்டதாக காணப்படுகின்றது. தெரிவினை என குறிப்பிடுவது என்பதை நாங்கள் பார்ப்போம். தெரிவினை என குறிப்பிடுவது சிந்திக்காது தூண்டலுக்காக குறுகிய காலத்தில் காட்டப்படும் இச்சை இன்றிய துப்பேரை தெரிவினை என குறிப்பிடுவோம். அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும், மூளையுடனான செயற்பாடுகள் சிந்தனையுடன் தொடர்புபட்டதாக அமையும். இந்த முன்னானினூடாக நடைபெற தெரிவினை செயற்பாடுகள் சிந்திக்காது செயற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக அமையும். அவ்வாறாக காணப்படுகின்ற அமைப்பு சிந்திக்காது தூண்டலுக்காக குறுகிய காலத்தில் காட்டப்படும் இச்சையின்றிய தூண்டற்பேறுகள் தெரிவினைகள் என அழைக்கப்படும். ஆகவே அவை முன்னானினூடாக மேற்கொள்ளப்படும் என்பதையும் நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். இந்த தெரிவினைகளை பொறுத்தவரையில் அவை 2 வகைகளினால் மேற்கொள்ளப்படுகின்றது மனிதனிலே. ஒன்று மண்டையோட்டு தெரிவினை என்று சொல்லுவோம், மண்டையோட்டுக்குரிய தெரிவினை. அதற்கு உதாரணமாக நாங்கள் மண்டையோட்டுடன் தொடர்புடைய உமிழ்நீர் வடிதல், கண்ணிமை சிமிட்டுவது போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக உங்களுடைய பாட புத்தகத்திலேயும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நாங்கள் முன்னானிற்குரிய வினைகளை
கருதுவோமாக இருந்தால், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் சிந்திக்காது செயலாற்றுகின்ற செயற்பாடுகள். உதாரணமாக நாங்கள் காலில் முள் குத்தும் செயற்பாட்டை எடுப்போமாக இருந்தால், நாங்கள் உடனடியாக சிந்தித்து செயலாற்றுவதில்லை, உடனடியாக காலை அப்பால் எடுத்து விடுவோம். அந்த வகையிலே இங்கே உதாரணமாக நாங்கள் காலை வைக்கும் போது முள் ஏதாவது தைக்கும் போது, அதாவது காலிலே முள் குற்றும் போது நாங்கள் காலை தூக்குதல், அடுத்தது தீ ஏதாவது நெருப்பு, அதாவது தீ கையிலே படும்போது நாங்கள் அப்பால் எடுத்த அவ்வாறான செயற்பாடுகள் நாங்கள் சிந்திக்காமல் உடனடியாக செயற்படுத்துகின்ற முன்னானுக்குரிய தெரிவினைகளாக அவை அமையும். இங்கே நாங்கள் தன்னாட்சி நரம்பு தொகுதி பற்றி பார்த்திருந்தோம். ஏற்கனவே நாங்கள் மைய நரம்பு தொகுதி, சுற்றியல் நரம்பு தொகுதி தொடர்பாக பார்த்திருந்தோம். அங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த பரிவு நரம்பு தொகுதிகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற கட்டமைப்பு வேறுபாடுகளும் பரபரிவு நரம்புகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற தொழிற்பாடுகளும் இங்கே தரப்படுகின்றது. உங்களுடைய பாட புத்தகத்திலும் இது காணப்படுகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து இந்த தன்னாட்சி நரம்பு பகுதியிலே 2 நரம்புகள் காணப்படுவதை அறிந்திருப்பீர்கள். ஒன்று பரிவு நரம்பு தொகுதி, அடுத்து பரபரிவு நரம்பு தொகுதி என 2 வகைகளாக நாங்கள் வகைப்படுத்தி கொள்ள முடியும். 2 தொகுதிகளும் ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாட்டை குறிப்பிடும். உதாரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு சாதாரணமாக பரிவு நரம்பு தொகுதி ஒரு தசையை சுருக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுமாக இருந்தால், பரபரிவு தொகுதி அல்லது பரபரிவு நரம்பு தொகுதி அதனை சுருக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிரான செயற்பாட்டை, தளர்வடைய செய்யும் செயற்பாட்டை அவை மேற்கொள்வர். ஆகவேதான் நாங்கள் ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாட்டை அவை ஆளும் என்பதை அல்லது செயற்படுத்தும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள முடியும். அடுத்து அவசர நிலைகளில் முதலில் செயற்படுவது பரிவு நரம்பு தொகுதியாகும். உதாரணமாக நாங்கள் அங்கே குறிப்பிடலாம் தாக்குதல் அல்லது தப்பித்தல். ஆகவே எங்களுக்குரிய அவசர நிலைமை ஏற்படும் போது அதனிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நரம்பு தொகுதிகளானது எங்களுக்கு செயற்பாட்டில் உதவுவதனூடாக எங்களுடைய உயிர்களை அல்லது பொதுவான அவயவங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இது உதவுகின்றது. அவ்வாறாயின் பரிவு நரம்பு தொகுதியின் செயற்பாட்டினால் உடலில் ஏற்படும் மாற்றத்தை பரபரிவு நரம்பு தொகுதி பழைய நிலைமைக்கு ஏற்படுத்தும். ஆகவே விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள், நாங்கள் எதிரெதிரான செயற்பாட்டின் மூலமாக பரிவு நரம்பு தொகுதியின் செயற்பாட்டினால் உடலில் ஏற்படும் மாற்றத்தை பரபரிவு நரம்பு பழைய நிலைக்கு கொண்டு வருதல் முக்கியமான ஒன்றாக அமையும். ஆகவே எதிரெதிரான செயற்பாட்டை மேற்கொள்வதன் காரணமாக நரம்பு தொகுதியின் செயற்பாட்டினால் எங்களுடைய உடல் அமைப்பு பாதுகாக்கப்படுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் இதுவரை பார்த்திருந்தோம் நரம்பு தொகுதிகளின் பங்களிப்பு. இங்கு இரசாயன இயைபாக்கம், அதாவது நரம்பு இன்றிய இயைபாக்கம் தொடர்பான விடயங்களை தற்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே நரம்பின்றிய இயைபாக்கங்களானது அகஞ்சுரக்கும் சுரப்பிகளால் அல்லது அந்த தொகுதிகளினால மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக கருதப்படும். ஆகவே அங்கே அகஞ்சுரக்கும் தொகுதிகள் ஒவ்வொன்றினாலும் சுரக்கப்படுகின்ற சுரப்பு ஓமோன்கள் என அழைப்போம். ஆகவே நரம்பின்றிய இயைபாக்கத்தில் முக்கியமாக பங்களிப்பு செய்வது ஓமோன்கள் ஆகும். ஓமோன்களை பொறுத்தவரையில் அவை உயிர் அங்கிகளின் உடலில் காணப்படும் சீராக்கிகள் ஆக காணப்படுகின்றது. சிறப்பியல்புகள் கருதுவோமாக இருந்தால், ஒன்று அவை காணில் சுரப்பிகளாக கருதப்படும். அவை குருதி மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கு தொழிற்பாட்டை மேற்கொள்ள அமைப்பாக காணப்படும். அடுத்து இங்கே குறிப்பிடப்படுகின்றது பாருங்கள், குருதி மூலம் சுரக்கப்படும் இடத்தில் குறித்த தொழிலை மட்டும் புரிவதற்காக இவை காணப்படும். மிக குறைந்த செறிவில் தொழிற்பட போதுமானது, அதாவது மிக குறைந்த செறிவிலேயே இவை தொழிற்பாட்டில் உதவும். அதே போல சுரப்பில் ஏற்படும் ஒழுங்கீனம் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கியமான பணிகளையும் இவை ஆற்றுகின்றது. ஆகவே இந்த ஓமோன்களின் வகைகளிலே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். மனிதனில் சுரக்கப்படுகின்ற இந்த அகஞ்சுரக்கும் தொகுதிகள் எங்கே எங்கே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம். முதலிலே கபச்சுரப்பியை பார்ப்போம். அவை வளர்ச்சி ஓமோன் போன்றவற்றை உருவாக்குகின்றது. மனிதனுடைய மூளை பகுதியிலே, நடுமூளை எனப்படுகின்ற பகுதியிலே அவை காணப்படுகின்றது. அவற்றினால் சுரக்கப்படும் சுரப்பி அது தொடர்பான
தொழில்கள் பற்றி நாங்கள் அட்டவணை ஒன்றிலே நோக்குவோம். அவ்வாறாயின் அடுத்ததாக தைராய்டு சுரப்பி தொண்டை பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு சுரப்பியாக காணப்படுகின்றது. அதே போல அதிர்நெல் சுரப்பி உங்களுக்கு தெரியும், சிறுநீரக வடிவம், அதாவது சிறுநீரகத்தின் மேற்புறமாக காணப்படுகின்ற ஒரு சுரப்பியாக அது கருதப்படுகின்றது. ஆகவே பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படும் ஒரு சோடி சிறுநீரகங்களின் மேலாகவும் அவை காணப்படுகின்றது. இந்த அதிர்நெல் சுரப்பியின் காரணமாகத்தான் அதிர்னலின் எனும் ஹோமோன் விடுவிக்கப்படுகின்றது. அவை உடலை அவசர கால நிலைக்கு தயார் செய்யும். பின்னர் அது பற்றி நாங்கள் பார்ப்போம். அடுத்து நாங்கள் சதையை பற்றி பார்ப்போம். சதையிலே நாங்கள் சொன்ன முதல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தோம், இவர் ஒரு புறஞ்சுரப்பியாகவும் அகஞ்சுரப்பியாகவும் தொழிற்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே சதை நாங்கள் இன்சுலின், குளுக்கான் போன்ற ஹோமோன்களை சுரப்பதன் காரணமாக வெள்ளத்தை சீராக்குவதில் பங்களிப்பு செய்கின்றது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சதையில 2 வகையான கலங்கள் காணப்படுகின்றது. பீட்டா வகை கலங்கள் அல்லது பீட்டா கலங்களாகவும், அவற்றின் மூலமாக இன்சுலின் சுரக்கப்படுவதையும், அல்பா கலங்களின் ஊடாக குளுக்காகோன் சுரக்கப்படுவதையும் நாங்கள் முன்னர் அறிந்திருந்தோம். இந்த ஹோமோன்களின் பங்களிப்பு காரணமாக மனிதனில் வெள்ள மட்டம் சீராக்கப்படுவது ஏற்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாங்கள் ஆண்களிலே அடுத்த அகஞ்சுரக்கும் பகுதியாக விதைகளின் மூலமாக சுரக்கப்படும் அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்களிலே இனப்பெருக்க தொகுதிகளில் விதைகள், அவற்றின் மூலமாக விந்து வெளியேற்றப்படுகின்றது. அதே போல பெண்களில் சுரப்பியாக இந்த சூலகம் காணப்படுகின்றது. ஆண்களிலே நாங்கள் டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் பற்றி நாங்கள் பின்னர் பார்ப்போம். அவற்றினால சுரக்கப்படுற ஹோமோன் டெஸ்டோஸ்டெரோன் ஆகும். பெண்களிலே சூலகத்தினூடாக ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் போன்ற ஹோமோன்கள் சுரக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் இவற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் கபச்சுரப்பி மூளையத்தின் பரிவக கீழாக காணப்படுகின்ற அமைப்பாக காணப்படுகின்றது. அவற்றின் தொழிலை கருதுவோமாக இருந்தால் புரத தொகுப்பை அதிகரிக்கின்றது. புரத தொகுப்பை அதிகரிப்பதனூடாக புரத உற்பத்தியை கூட்டுகின்றது. அடுத்து உடலின் வளர்ச்சி போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்ற அமைப்பாக காணப்படும். சாதாரணமாக எண்பு, அவயவங்கள் போன்றவற்றின் வளர்ச்சியை தூண்டுவதில் பங்களிப்பை செய்கின்றது. அடுத்து தைராய்டு தொண்டை பகுதியிலே காணப்படுகின்ற ஹோமோன் தொடர்பாக பார்க்கின்றோம். அந்த சுரப்பி தொடர்பாக பார்க்கின்றோம். அதன் அமைவிடம் கழுத்தின் முற்புறமாக குரல் வளைக்கு கீழாக அமைந்துள்ளது. சுரக்கப்படும் ஹோமோன்கள் தைராக்சின் முக்கியமான ஒன்று. அதே போல கால்சிட்டோனின் என்ற ஹோமோனையும் அது சுரக்கின்றது. ஆகவே இந்த கபச்சுரப்பி, அதாவது கபச்சுரப்பிக்கு அடுத்ததாக தைராய்டு சுரப்பியினால சுரக்கப்படுகின்ற ஹோமோன் தொடர்பாகவும் கடந்த கால வினாத்தாள்களிலே வினாவப்பட்டிருக்கின்றது. அதிலே தைராக்சின், கால்சிட்டோனின் என்பது முக்கியமான ஹோமோன்களாக கருதப்படும். தைராக்சின் என்ன தொழில்களை ஆற்றுகின்றது என்பதை நோக்குவோமாக இருந்தால், உடலின் அனுசேப வேகத்தை கூட்டுதல், அனுசேப தொழிற்பாடு, தள அனுசேபத்தை உருவாக்குவதில் இந்த தைராக்சின் ஆனது பங்களிப்பு செய்கின்றது. அவ்வாறாயின் கால்சிட்டோனின் என்பது குருதியிலே கால்சியத்தின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் தொடர்பு பட்டதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கால்சியத்தின் பங்களிப்பு எங்களுடைய பல், எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகின்றது. ஆகவே இந்த கால்சிட்டோனின் எனப்படும் ஹோமோன் காரணமாக குருதியின் கால்சியத்தின் அளவு அதிகரிப்பின் காரணமாக பல், எலும்புகள் விருத்தி அடைவதற்கு அது உதவி புரிகின்றது. அடுத்து நாங்கள் உணவு கால்வாய் தொகுதியிலும் அது பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். சதையால நாங்கள் சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு அங்கே காணப்படுகின்றது என்ற அமைவிடத்தை நோக்குவோமாக இருந்தால், பெருங்குடலுக்கும் இறப்பையிலே முன்சுறுகுடலின் வளைவில் காணப்படுகின்ற அமைப்பாக காணப்படும். அவ்வாறாக அந்த அமைவிடத்தை நாங்கள் சற்று அவதானிப்போம். சுரக்கப்படும் ஹோமோன்கள் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல இன்சுலின், குளுக்காகோன் போன்ற 2 ஹோமோன்களை சுரக்கின்றது. அவ்வாறாயின் இன்சுலின் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். அதாவது உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அது பற்றி அறிந்திருப்பீர்கள். இன்சுலின் குருதியிலே மேலதிகமான வெள்ளத்தை கிளைக்கோஜனாக மாற்றுவதன் ஊடாக வெள்ள மட்டத்தை குறைப்பதில் உதவுகின்றது.
குளுக்காகோன் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும் அல்லது அதாவது குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும் அளவிலே காணப்படுகின்றது. அதாவது வெள்ள மட்டம் குருதியிலே குறையும் போது கிளைக்கோஜனானது மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றப்படும். அந்த குளுக்கோஸாக மாற்றுவதற்கு குளுக்காகோன் என்ற ஹோமோன் பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டற்கு இவை உதவுகின்றது. இரண்டு ஹோமோன்களின் காரணமாகவும் மனிதனில் வெள்ள மட்டமானது சீராக்கப்படுவதை நாங்கள் அறிந்திருக்க முடியும். அதாவது இன்சுலின், குளுக்காகோன் போன்ற ஹோமோன்களின் காரணமாக குருதியில் வெள்ள மட்டம் சீராக காணப்படுவதற்கு உதவி புரிகின்றது. அடுத்து அதிர்நல் சுரப்பியை கருதுவோமாக இருந்தால் சிறுநீரகங்களின் மேற்புறமாக காணப்படுகின்றது. ஆகவே சிறுநீரகங்களின் மேற்புறமாக காணப்படுகின்ற இந்த அதிர்நல் சுரப்பி சிறுநீரகத்திற்கு மேல் உள்ளது. அதன் அமைவிடத்தை நோக்குவோமாக இருந்தால் சிறுநீரகங்களிலே மேற்புறமாக காணப்படுகின்றது. மேற்பகுதியிலே அது அமைந்து காணப்படுகின்றது. அவற்றினால் சுரக்கப்படும் ஹோமோன் அதிர்னலின் என குறிப்பிடுவோம். அதிர்னல் சுரப்பியினால சுரக்கப்படுற ஹோமோன் அதிர்னலின் என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அவ்வாறாயின் இந்த அதிர்னலின் ஆபத்தான அதாவது அவசரமான நிலைமைகளில் உடலை தயார் செய்வதில் உதவுது. அப்ப நாங்கள் இந்த ஏதாவது ஒரு அவசரமான நிலைமை ஏற்படும் போது எங்கள் உடலை பாதுகாப்பதற்காக அந்த செயற்பாட்டை நிகழ்த்துகின்றோம். அதாவது அவசர நிலைமையை தயார் செய்வதற்காக அந்த ஹோமோன் சுரப்பு என்பது நடைபெறுகின்றது. அடுத்து சூலகத்தை குறிப்பிடுவோம். பெண்ணின பெருக்க தொகுதியின் பகுதியாக இந்த சூலகம் காணப்படுகின்றது. சிறுநீரகத்திற்கு கீழாக அமைவிடம். அதன் அமைவிடத்தை பார்ப்போமாக இருந்தால் சிறுநீரகத்திற்கு கீழாக அது காணப்படுகின்றது. சுரக்கப்படும் ஹோமோன்களை கருதுவோமாக இருந்தால் ஈஸ்ட்ரஜன், புரஜெஸ்ட்ரோன் எனப்படுகின்ற இரண்டு வகையான ஹோமோன்களை அவை சுரக்கின்றது. அந்த ஹோமோன்களால நாங்கள் பெண் துணைப்பால் இயல்பு காரணமாக அமைகின்ற பெண்களின் துணைப்பால் இயல்பிற்கு காரணமான ஹோமோன்களாக அவை கருதப்படுகின்றது. அதாவது கர்ப்பிணித்தன்மை, கருத்தரித்தல், மாதவிடாய் வட்டம் ஏற்படும் போன்ற செயற்பாடுகளிலும் அந்த ஹோமோன்கள் பங்களிப்பு செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆண் இனப்பெருக்க தொகுதிகளில் விதைகள் வயிற்று பகுதியின் வெளிப்புறமாகவே காணப்படும். உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை சீராக்கம் அல்லது வெப்பத்தின் காரணமாக அந்த உடற்பகுதியின் வெளிப்புறமாகவே அது காணப்படுகின்றது, வெப்ப விளைவை சீராக்குவதற்காக. ஆகவே அந்த வயிற்றுப்புறத்தின் வெளிப்புறமாக அமையும். அவற்றினால சுரக்கப்படுற ஹோமோனை கருதுவோமாக இருந்தால் டெஸ்டெஸ்டரோன், அதாவது டெஸ்டெஸ்டரோன் என அழைப்போம். ஆண் துணைப்பால் இயல்புகளை தோற்றுவிக்கும் பகுதிகளாக அல்லது கட்டுப்படுத்துகின்ற பகுதியாக அவை அமையும். அத்தோடு விந்து உற்பத்தியில் அல்லது விந்து உற்பத்தியை தூண்டுவதற்கும் அவ்வாறு அந்த ஹோமோன் பங்களிப்பை செய்கின்றது. அடுத்து நாங்கள் இவற்றை இந்த ஹோமோன்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஓர் சீர்திட நிலை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நாங்கள் முதலில் இயைபாக்கம் என்பதை பார்த்திருந்தோம். அந்த இயைபாக்கத்தில் பங்களிப்பு செய்கின்ற ஹோமோன் அதாவது அகஞ்சுரக்கும் தொகுதிகளையும் பார்த்திருந்தோம். அவ்வாறாயின் அந்த அகஞ்சுரக்கும் தொகுதிகளினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஓர் சீர்திட நிலை எவ்வாறு அது மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலிலே ஓர் சீர்திட நிலை என்பது புறச்சூழலில் மாற்றங்கள் ஏற்றாலும், அதாவது பல மாற்றங்கள் புறச்சூழல்களில் நடந்த வண்ணமே அமையும் அல்லது நடந்து கொண்டிருக்கும். அவ்வாறான புறச்சூழல் மாற்றங்கள் பல ஏற்பட்டாலும் அங்கிகளின் உடலில் அகச்சூழல் நியம நிலையில் ஒரு சீராக பேணுவதற்கு இந்த செயற்பாடு முக்கியமானதாக அமையும். ஆகவே புறச்சூழலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அங்கிகளின் உடலின் அகச்சூழல்ல மாற்றம் ஏற்படாது வைத்திருத்தல் ஓர் சீர்திட நிலை என கூறிக்கொள்ளலாம். அவ்வாறாயின் இந்த அகச்சூழல் எனப்படுவது யாது? அகச்சூழல் என்பது உடற்கலங்கள் வாழ்வதற்கான ஊடகத்தை வழங்குவதும் அக்கலங்களை அண்மித்து காணப்படுவதும் அண்மித்து காணப்படும் சூழலையும் நாங்கள் அவ்வாறு குறிப்பிடலாம். அகச்சூழல் என்பது மாணவர்களே உங்களுக்கு தெரியும், உடற்கலங்கள் வாழ்வதற்கான ஊடகத்தை வழங்கும் அமைப்பாக காணப்படுகின்றது. உடற்கலங்களை சூழ உள்ள இழையங்களும் குருதி திரவ இழையங்கள்
அகச்சூழலுக்கு உதாரணமாக கருதப்படுகின்றது. அகச்சூழலிலே முக்கியமான 3 சீராக்கங்கள் மேற்கொள்ளப்படும். குருதியிலே குளுக்கோசு மட்டம் சீராக்கப்படுதல் வேண்டும். வெள்ள சீராக்கம் என சுருக்கமாக அழைத்துக் கொள்வோம். அடுத்து உடல் வெப்பநிலை. உங்களுக்கு தெரியும், உடல் வெப்பநிலை மனிதன் மாறாத உடல் வெப்ப குருதியை கொண்டவன். ஆகவே அந்த வகையில் உடலில் வெப்பநிலை சீராக்கப்படுவது முக்கியமான ஒன்றாக காணப்படும். அதோடு உடலின் நீர் சமநிலை, இந்த 3 சமநிலைகளும் நாங்கள் சீராக்கப்பட வேண்டியது. அதாவது ஓர் சீர்திட நிலையிலே முக்கியமான 3 சீராக்கம் பற்றியும் நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் குருதியில் குளுக்கோசு மட்டம் தொடர்பாக கருதுவோம். இங்கே அவை சதையினால் மேற்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் முன்னர் அறிந்திருப்போம். குருதியில வெள்ள மட்டம் சீராக்கப்படுகின்றது. அங்கே சதையில இலங்கஹான் சிறுதீவு கூட்டம் என குறிப்பிடப்படுகின்ற அமைப்பினால் 2 வகையான கலங்கள், அதாவது பீட்டா கலங்கள், அல்பா கலங்கள் என்பன அங்கு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையில் பீட்டா கலங்களினால் இன்சுலின் ஹோமோன் சுரக்கப்படுவதை நாங்கள் முன்னர் கூறியிருந்தோம். பீட்டா கலங்களினால் இன்சுலின் எனப்படுகின்ற ஹோமோன் சுரக்கப்படுகின்றது. அதே போல அல்பா கலங்களினால் குளுக்காகோன் எனப்படுகின்ற ஹோமோன்களும் சுரக்கப்படுகின்றது. அவ்வாறாயின் இங்கே பாருங்கள், இந்த மேலதிகமான குளுக்கோசுகள், குருதியிலே மேலதிகமாக உள்ள குளுக்கோஸை முதல்ல இன்சுலின் சுரப்பு என்ன செய்யும்? இன்சுலின் ஹோமோன் காரணமாக அவை கிளைக்கோஜனாக மாற்றப்படுகின்றது. அவை குருதியிலே வெள்ள மட்டம் அதிகரித்து காணப்படும் வேளையிலே இன்சுலின் ஹோமோன் சுரப்பதன் ஊடாக அவை கிளைக்கோஜனாக மாற்றப்படுவதனால் குருதியில் தற்போது குளுக்கோஸ் மட்டம் குறைவாக காணப்படும். ஆகவே குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுவதற்கு இன்சுலின் எனப்படுகின்ற ஹோமோன் பெரும் பங்களிப்பை வகுக்கின்றது. இதை நீங்கள் சூழல் அன்றாடம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நீரிழிவு நோயாளிகள், வெள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற இன்சுலின் ஊசி முறை மூலமான மருந்துகள் அந்த இன்சுலினை கொண்டதாக அமையும். ஆகவே மேலதிகமான வெள்ளத்தை அவை சீராக்குவதற்கு அந்த இன்சுலின் எனப்படுகின்ற ஹோமோன் பங்களிப்பு செய்கின்றது. அவ்வாறாக வெள்ளமட்டம் குறையும் போது, குருதியிலே வெள்ளமட்டம் குறையும் போது கிளைக்கோஜன் மேலதிகமாக, அதாவது சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற்றப்படைகின்றது. அது பங்களிப்பு செய்கின்ற ஹோமோனை கருதுவோமாயிருந்தால் அது குளுக்காகோனாக இருக்கு. ஆகவே மேலதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுவதில் இன்சுலின் பங்களிப்பு செய்யும். அதே வேளையில் வெள்ளமட்டம் குறையும் போது கிளைக்கோஜனில் இருந்து, அதாவது கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதற்கு குளுக்காகோன் எனப்படுகின்ற ஹோமோன் பங்களிப்பு செய்கின்றது. நாங்கள் வெள்ள சீராக்கம் தொடர்பாக 2 ஹோமோன்களின் பங்களிப்பை பற்றி அறிந்திருந்தோம். அடுத்து வெப்பநிலை சீராக்கப்படுவது எவ்வாறு என்பதை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, மனிதனுடைய சாதாரண வெப்பநிலை என்பது 37 பாகை செல்சியஸ் என குறிப்பிடுகின்றோம். அதாவது சுகதேகி மனிதனின் சாதாரண வெப்பநிலை. வெப்பநிலை சீராக்கம் காணப்படுகின்ற மையமாக மூளையின் பரிவக கீழ் எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது. மூளையிலே நாங்கள் அறிந்திருப்போம், வெப்பநிலையை சீராக்குவதற்காக பரிவக கீழ் எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது. அவ்வாறாயின் நாங்கள் சூழலில் வெப்பநிலை குறையும் போது என்ன மாற்றங்களும், சூழலில் வெப்பநிலை கூடும் போது எவ்வாறு எங்களுடைய ஓர் சீர்திட நிலை மேற்கொள்ளப்படுவது என்பதையும் நாங்கள் பார்ப்போம். உடல், அதாவது சூழல் வெப்பநிலை குறைவடையும் போது மனிதனிலே சில மாற்றங்கள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தோலிற்கான குருதி கலன்கள் சுருங்கும். கலன்கள் எனப்படுவது நாங்கள் முன்னர் கற்றிருந்தோம். அதாவது நாடி நாளங்கள், மைத்துளை குழாய்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய பகுதி. இங்கே வியர்வை உருவாவது குறைவடையும் இந்த செயற்பாட்டின் போது. அதாவது உடல்லே சூழல்ல வெப்பநிலை குறைவடையும் போது மனிதனிலே பார்த்தீர்களாக இருந்தால் தோலிற்கான குருதி கலன்கள் சுருங்கும். அதன் காரணமாக இந்த வியர்வை வெளியேறுவது தடைப்படுகின்றது. தோலில் உரோமங்கள் சிலிர்த்து காணப்படுகின்றது. சாதாரணமாக இந்த மழை காலங்களிலே உங்களுக்கு தெரியும், சூழல் வெப்பநிலை குறைவடைகின்றது. அதன் காரணமாக
நாங்கள் வியர்வையை வெளியேற்றுவது குறைவாக காணப்படும். ரோமங்கள் சிரித்து காணப்படுறது, சில வேளைகளில் நாங்கள் புல்லரிக்கின்றது என்பதை குறிப்பிடுவோம். அதே போல நடுங்குவதன் மூலமாக வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த வெப்பம் சூழல்ல குறைவடையும் போது எங்களுக்கு பின்வரும் செயற்பாடுகளின் ஊடாக வெப்பத்தை உருவாக்கி நாங்கள் வெப்பத்தை சீராக வைத்திருப்பதில் இந்த அமைப்பு, அதாவது உடல் வெப்பநிலை, சூழல் வெப்பநிலை குறைவடையும் போது எங்களுடைய உடல் வெப்பநிலை எவ்வாறு சீராக்கப்படுவது என்பதை நாங்கள் அறிய முடியும். அவ்வாறு சூழல் வெப்பநிலை கூடும் போது என்ன மாற்றங்களை நாங்கள் உணரலாம் என்பதை பார்ப்போமாக இருந்தால், தோலிற்கான குருதிக்கலங்கள் விரிவடைகின்றது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இது தோலின் கீழாக குருதி விநியோகம் காணப்படுகின்றது. அவ்வாறாயின் இந்த குருதி மயிர்த்துளை குழாய்களின் ஊடாக அந்த குருதி கலங்கள் விரிவடைவதன் காரணமாக வியர்வை உருவாவது கூடுகின்றது. அதாவது தோலிற்கு அண்மையாக அவை கொண்டு வரப்படுவதன் ஊடாக சூழல் வெப்பநிலை கூடும் போது வியர்வை வெளியேற்றப்படுகின்றது. தோலில் ரோமங்கள் மடிந்து காணப்படுதல், அதாவது நாங்கள் வெப்பம் குறைவான நேரங்களிலே இங்கே தோலில் ரோமங்கள் சிலிர்த்து காணப்படும். வெப்பம் சூழல் வெப்பநிலை அதிகரிக்க நேரங்களிலே ரோமங்கள் மடிந்து காணப்படும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். இவ்வாக இந்த வெப்பநிலை சீராக்கமானது மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்து சீராக்கம் தொடர்பாக நீரின் உடலில் நீர் சமநிலை பற்றி நாங்கள் பார்ப்போம். அங்கே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்த கபச்சுரப்பி எனப்படுகின்ற தலையாய சுரப்பி என கூறுவோம். அந்த கபச்சுரப்பியினால் ADH எனப்படுகின்ற ஹோமோன் உருவாக்கப்படுகின்றது. ஆன்டி டயயூரிக் ஹோமோன் என குறிப்பிடுவோம். சிறுநீர் பெருக்க எதிர்ப்பு ஹோமோன் என்பதை தமிழிலே குறிப்பிடுவோம். ADH என்பதாகும். அந்த ஹோமோன் எவ்வாறு எங்களுடைய நீர் சமநிலையை பேணுகின்றது என்பதை கருதுவோமாக இருந்தால், குருதியிலே நீரின் அளவு குறையும் பொழுது, குருதியிலே எங்களுடைய உங்களுக்கு தெரியும் அகச்சூழல் என குறிப்பிடப்படுகின்ற இந்த குருதியிலே நீரின் அளவு குறைவடையும் போது நீரை குருதியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியவை இருக்கும். அவ்வாறாயின் அந்த ADH ஹோமோன் சுரப்பதன் காரணமாக சிறுநீரகத்தில் நீர் மீளகத்துறிஞ்சல் நடைபெற காரணமாக அமையும். அதாவது குருதியில் நீரின் அளவு குறையும் பொழுது சிறுநீரகத்தில் நீர் மீளகத்துறிஞ்சல் அதிகரித்து சிறுநீருடன் வெளியேறும் நீரின் அளவு குறைவும். அதாவது சிறுநீரோடு கூடுதலாக வெளியேற்றப்படுற நீரின் அளவு குறைவடைவதனால் அவை குருதியிலே மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே இந்த ADH ஹோமோன் மேலதிகமாக அல்லது நீரை வெளியேற்றுவதை அங்கே கட்டுப்படுத்துகின்றது. குருதியிலே நீரின் அளவு போதுமானதாக உள்ள போது நீர் மீளகத்துறிஞ்சல் குறைந்து சிறுநீருடன் நீரானது வெளியேறும் அளவு அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த ADH ஹோமோனின் பங்களிப்பு காரணமாக எங்களுடைய உடலிலே நீர் சமநிலையானது பேணப்படுகின்றது.